ஒரு சமூகத்தின் மீது கருணையும் விருப்பமும் ஆற்றலும் கொண்ட ஒரு மனிதன் கடவுளை புகழ்ந்து அவன் பாடுற மாதிரி யாரும் பாடலை. கடவுளை வச்சு செஞ்ச மாதிரி செஞ்சதில்லை. ஒரு பாட்டு இருக்கு, நீங்க ஒண்ணுமே இல்லை. கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கடவுள் என் வாழ்வில் கடன்காரன். கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். கடன்னா பணம் இல்லை, துன்பம், நாட் மணி. கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன். கடவுளை குடிகாரன் என்று சொல்லுகிற உரிமை யாருக்கு இருந்துச்சு? கண்ணதாசன் தான் இருந்துச்சு. ஆனால் அதே கண்ணதாசன் தான் கிருஷ்ணகானத்தில் எழுதும்போது கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் கூட 2 வரி கவனிச்சிருக்கீங்களா? அங்கதான் கண்ணதாசன் பக்தியின் ஊடேயும் கூட, காதலின் ஊடேயும் கூட, ஆன்மீகத்தின் ஊடேயும் கூட காமத்தை அப்படி அளவாக கலக்கிற அற்புதம் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் வரும். நீங்க சொன்ன பாட்டை விட்டுறாம போகணும். அந்த பாட்டு, அந்த மணமேடை மலர்களுடன் தீபம், அந்த பாட்டில் ஒரு வரி சொன்னார் அவர்ல, அவங்க தலைவனும் தலைவியும் தனியா இருக்காங்க. என் தனிமை உலகம் இனிமை, என் தாய் வீடும் நினைவில் இல்லை. நான் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற பெண் மக்களை பார்த்து கேட்கிறேன், யாராவது அம்மாவிட மறப்பீங்களா? அம்மாவா இல்லையா? மறக்க மாட்டேன், மறக்கவே முடியாது. ஆனா நீங்க மறப்பீங்க. அவனோடு இருக்கும்போது மறந்துடுவீங்க. அவனோடு இருக்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகமும் இருக்காது. அவனோடு இருக்கும்போது அவன் அவங்களுக்கு உரியவனா இருந்தா, அவன் உங்களுக்கு உரியவனா இருந்தா, அவனோடு நீங்க பிணைந்து இருக்கும்போது உங்களுக்கு அப்பா அம்மா குடும்ப ஞாபகமே இருக்காது. உலகத்திலேயே என் தனிமை உலகம் இனிமை, என் தாய் வீடும் நினைவில் இல்லை என்று இவர்கள் கண்ணதாசனுக்கு முளை இருந்து அமுது ஊட்டினான் என்று சொல்லவில்லை. கண்ணதாசன் பெண்ணாகி பாடிய பாட்டு. கவிஞன் தான் பால் தாண்டி போயிடுவான். இன்னும் சொல்ல போனா அவனோடு இருக்கும்போது அப்பா அம்மா ஞாபகம் வந்தா அதுல கோளாறுன்னு அர்த்தம். நான் இன்னும் கூட நெருக்கமான ஒரு சம்பவம் சொல்ல. அண்மையில ஒரு நண்பருடைய மகளுக்கு கல்யாணம், ஒரே மக கல்யாணம் பண்ணி ரொம்ப சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 2 ஹனிமூன் போயிடுச்சு. 5வது நாள் அவருக்கு ஃபோன் பண்றாரு. பிகே என்ன 5 நாள் ஆச்சு, என்னப்போ உள்ள பேசவே இல்லை, சந்தோஷமா இரு. ஓ 5 நாள் புள்ள பேசவே இல்லைன்னு நீ சந்தோஷமா இருக்கு சொல்ற. அங்க பிரச்சனையை அந்த தாயை அவனை கூப்பிடுவா, அவ அங்க சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு ஒரு ஞாபகம் வரலன்னா நீ வாழ்நாள் பூரா தூக்கி சுமந்து 150 பவுன் நகை போட்டு 8 லட்சம் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் கூட இருக்கும்போது உன்னை நினைச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காத மக்கு. என் தனிமை உலகம் இனிமை, என் தாய் வீடும் நினைவில்னு கண்ணதாசன் எழுதியிருக்கான். அப்படின்னு அவ கூப்பிட்டா தாயா பிரச்சனை, அவ கூப்பிடலன்னா மக நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கான்னு. உனக்கு மக கூப்பிடுறது முக்கியமா, மக சந்தோஷமா இருக்கிறது முக்கியமான்னு அவ இன்னும் 10 நாளைக்கு கூப்பிடாமலே இருக்கட்டும். அவருக்கு புத்திமதி கொடுத்தது நான் இல்லை, யாரு? என் தனிமை உலகம் இனிமை, என் தாய் வீடும் இல்லை. அவ யார் பாடுவா? ஆமா, பாரதி. ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் முடிஞ்சுல. இந்த பாட்டுக்கு சரணத்தை கவிஞர் சொல்ல சொல்ல ஸ்ரீதர் தேம்பி அழுதுருக்காரு. டைரக்டர் சீன் சொல்லி முடிச்சுட்டாரு. தான் சாக போறோன்னு தெரிஞ்சு கணவனே மனைவியை கூப்பிட்டு நான் செத்துருவேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். சொன்னது நீதானா? அவ்வளவுதான். இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு ரொம்ப பிரமாதமான பாட்டு பார்த்துக்கங்க. கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப காதலா இருப்பாங்க. நீங்க சினிமாவோட சிவாஜி படம், நம்ம சிவாஜி படம், நம்ம சிவாஜி, நம்ம எம்ஜிஆர், எங்க கண்ணதாசன் அப்படி வச்சுக்கோங்க. ஆமா, இந்த சிவாஜி படம் கணவன் மனைவி. அவன் டாக்டர், ஆனால் சயின்டிஸ்ட், மனைவி நர்ஸு.
ரெண்டு பாலும் பழமும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எம்.ஆர். ராதா கூட சொல்லுவார் அந்த படத்தில், டாக்டர்லாம் நர்ஸை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, என்ஜினியர்லாம் சித்தாளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அப்போ தான் தொழில் வளரும். எம்.ஆர். ராதா ஒரு வசனம் இருக்கும். ஆமாம், அது மாதிரி ஒரு நர்ஸு வந்து டாக்டரை கல்யாணம் பண்ணியிருப்பாள். அவர் நர்ஸ் ஆனதுக்கு பிறகு, நர்ஸாக இருந்து கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு வேலைக்கு போகாமல் அவர் கூட இருந்து அவருக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வாள். அவனுக்கு சாப்பாடு கொடுப்பா, அவனுக்கு ஷூ போட்டு கொடுப்பா, அவனுக்கு பேக் எடுத்து கொடுப்பா, கோட் எடுத்து கொடுப்பா. அதை விட ரொம்ப முக்கியம், அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கையில் டெஸ்ட் டியூப் வச்சுட்டு இதில் எந்த கெமிக்கலை போடலான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவன் எதை தேடுவான்னு கெஸ் பண்ணி அவன் எடுத்து கொடுப்பா. ஆமாம், அப்படி அவன் அது ஒரு பீம்சிங் படம். ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு எப்படி பணிவிடை செய்வாள், அதுக்கு ஒரு பாட்டு வேறு வச்சிருப்பார், ஆலயமணியின் ஓசையை நான் கேட்க. அதுவும் கண்ணதாசன் பாட்டு தான். அருள்மொழி கூறும் படம் பூரா கண்ணதாசன் தான். ஆமாம், எப்படி எப்படிலாம் மனைவி தொண்டு செய்கிறா, அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறா. இந்த கணவன் அந்த மனைவியை கூட்டிட்டு ஒரு வீக்கெண்டு வெளியில் போகிறான். கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதான் சிச்சுவேஷன் கவிஞருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், போகிறாங்க. போய் 2 பேரும் கீழே உட்காந்துக்கிறாங்க. சிவாஜிக்கு பக்கத்தில் சரோஜாதேவி உட்காந்துருப்பாங்க. ஒரு பெட்ஷீட் மாதிரி விரிச்சிருப்பாங்க, அதில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு காட்சி அப்படியே ஞாபகத்தில் இருக்குது. கொடைக்கானலில் ஷூட்டிங். அப்போ சிவாஜி கேட்பார், சாந்தி அப்படிதான் பேசுவார், சாந்தி என்ன வேணும் என்ன வேணும்னு எனக்கு பார்த்து பார்த்து செய்தியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு என்ன வேணும், இல்லை இல்லை ஏதாவது கேளு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புருஷன் முன்னாடி வழக்கமாக சொல்லும்போது எல்லாருக்குமே வீட்டு ஞாபகம் வரும்ல, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஓடும். ஒரு தடவையாக நடந்துருக்குங்களா வாழ்க்கையில், அதை வந்து சந்தோஷப்பட்டுக்கங்க. ஆமாம், திரும்ப திரும்ப சொல்கிறான். அவன் திரும்ப திரும்ப கேட்குறான், என்ன வேணும், எனக்கு ஒன்றும் வேணும், எனக்கு என்ன எல்லாம் இருக்கு, நீங்கள் இருக்கீங்க போதும். இதுதானே பெண்கள் சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லணும். இவன் திரும்ப திரும்ப கேட்குறான், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன வேணும்னு நீ கேட்குறேன், நீ சொல்லு சாந்தி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க எந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிச்சு நடக்கும்போது அவருடைய கையை பிடிப்பார். அவங்க கையை உதற மாட்டாங்க, கையை அப்படி எடுத்து விட்டுட்டு, சினிமா அப்படி தான் பார்க்கலாம். ஆமாம், கையை இல்லை, கையை அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படி நடந்து போவாங்க. அவரை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நடந்து போவாங்க. தன் பின்புறத்தை அவருக்கு காட்டாமல், ரொம்ப முக்கியம் போடா அப்படின்னு இல்லை அப்படின்னு அப்படி போகிறாங்க. அப்போ படம் எடுத்தவன், காட்சி அமைச்சவன், நடித்தவங்க, இசையமைச்சவங்க, எல்லாரும் சேர்த்து ஒரு வேலை. நம்ம எப்படி பார்க்குறோம், அப்படிதான் போவோம். நான் தான் பார்க்குறேன். ஆமாம், அவன் நடந்து போக போக இசைய ஆரம்பிச்சான். பிஜிஎம் ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ அவள் பாடுறா, என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டில்ல, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். பாட்டு எழுதி கொடுத்துட்டார். விஸ்வநாதன் அழுகிறார், பீம்சிங் அழுகிறாரு. இந்த சிச்சுவேஷனை கேட்டுட்டு எல்லாரும் ஒரே ரெக்கார்டிங் தியேட்டர் அப்படி தலைமை போய் கிடக்கு. ஏன்னா அதுதான் அவங்க விரும்புகிறாங்க, அந்த அன்பை தான்.